கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் புதுசாக பல விஷயங்களை ட்ரை பண்ணுறது, அதை கண் முன்னாடி நிகழ்த்தி காட்டுறது, இப்படி பல சம்பவங்கள் பல ரெக்கார்டுகளை தொடர்ந்து நம்ம அஸ்வின் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. நம்மளும் அதை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்க டெஸ்ட் ஆட்டத்தில் நம்ம அஸ்வின் ஒரே பந்தில் 2 பேட்ஸ்மேனை வெளியே அனுப்பின ஒரு அதிர்ச்சிகரமான ரெக்கார்ட், ஒரு புதுவிதமான சம்பவம் இது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சம்பவத்தை இந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் ஆட்டத்தில் நம்ம அஸ்வின் ஆஸ்திரேலியா மண்ணில் நேற்று நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அது எப்படி ஒரே பால் போட்டு 2 பேட்ஸ்மேன்கள் வெளியே போக முடியும் அப்படின்னு கிரிக்கெட்டை நல்லா தெரிஞ்ச நபர்கள் எல்லாருக்குமே இந்த கேள்வி கண்டிப்பாக வரலாம். ஏன்னா ஒரு விக்கெட் களத்தில் விழுந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து நடக்கிற எந்த ஒரு சம்பவமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த வகையில் ஒரு பாலை கேட்ச் பிடிச்சிட்டு மறுமுனையில் இருக்கிற ரன்னரை ரன் அவுட் பண்ணால் கூட அந்த 2வது அவுட் வந்து கணக்கில் வராது. ஆனாலுமே 2 பேட்ஸ்மேன் வெளியே போயிருக்காங்க. அஸ்வின் அவர் போட்ட அந்த வித்தியாசமான ஓவர், வித்தியாசமான பால்ல, அந்த வகையில் கடைசி நாள் வார்ம் அப் மேட்ச் நம்ம இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கும் அடிலேட்ல டே அண்ட் நைட் மேட்ச் ஆகவே நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அவருக்கு பிளேயிங் 11 வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது ஃபாஸ்ட் ட்ராக் பிச்சாக இருக்கு. ஸ்பின்னர்கள் போட்டால் கண்டிப்பாக எதிரணி பொழந்துடுவாங்க. ஆனாலுமே வார்ம் அப் மேட்ச் அப்படிங்கிறதால அஸ்வின் அவருக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தது. எப்படி இருக்க அஸ்வின் பார்த்தீங்கன்னா அவர் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவார். அதே மாதிரி தான் பவுலரை குழப்பும் விதமாக ஆஸ்திரேலியா அணியின் பேட்ஸ்மேனை குழப்பறதுக்கு கேரம் பால், அதுக்கப்புறமா ஹாஃப் ஸ்பின், இப்படி மாற்றி கூகுளி போலிங்கை அஸ்வின் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி தான் அஸ்வின் அவர் கேரம் பால் போடுறப்ப அந்த பாலில் கடுப்பான பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஓங்கி அந்த பாலை அடிச்சிருக்காரு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் இது ஸ்பின் ஓவர் தானே அப்படின்னு ஹெல்மெட்டை கழட்டிட்டு நின்றுகிட்டு இருந்த ஆஸ்திரேலியா அணியின் ரன்னராக நிற்கிற பேட்ஸ்மேன் தலையிலே பார்த்தீங்கன்னா பந்து பட்டு அவர் அந்த இடத்துலையே இன்ஜூர் ஆயிட்டாரு. ஸோ தலையில் பட்ட அந்த பந்தை நம்ம அஸ்வின் அவரும் பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஆக மொத்தம் இன்ஜூர் ஆனவரும் வெளியே போயிட்டாரு, ரிட்டையர் ஹர்ட்னு. அந்த பந்தை அடித்த பேட்ஸ்மேன் அவரும் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. ஆக மொத்தம் ஒரே பந்தில் 2 பேரை வெளியே அனுப்பின இந்த சம்பவத்தை நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் நிகழ்த்தியிருந்தாரு. அந்த வகையில் ஒரே நேரத்தில் 2 விக்கெட் விழல அப்படின்னாலும் ஒரு விக்கெட், இன்னொரு பேட்ஸ்மேன் ரிட்டையர் ஹர்ட், ஆக மொத்தம் ஒரே பந்தில் 2 பேரை வெளியே அனுப்பின அஸ்வின் அப்படின்னு தற்போது அஸ்வின் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் வித்தியாசமான முயற்சி, வித்தியாசமான சம்பவங்களை அஸ்வின் அவர் நிகழ்த்தக்கூடியவர் அப்படிங்கிறத இந்த விஷயத்தின் மூலமா மீண்டும் அஸ்வின் அவர் நிரூபிச்சிருக்காரு.